கொஸ்டின் பாருங்க. பட்டமரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பட்டமரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சுரதா, தமிழன்பன், தமிழ் ஒளி, அப்துல் ரகுமான். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. லைவ்ல இருக்க எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்கம்மா. ஆப்ஷன் சி கொடுத்துருக்கீங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. சுகன்யா பி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கம்மா. ஸோ தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் கொடுங்க பார்க்கலாம். இதுதான் ஃபிக்ஸ்டு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கரெக்ட் ஆன்சர் யாருக்கு தெரியும்? கரெக்ட் ஆன்சர் இதுதான் அப்படின்னு யாருக்கு தெரியும்? பட்டமரத்தினுடைய ஆசிரியர். ஆன்சர் பண்ணுங்கம்மா. லைவ்ல இருக்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். பட்டமரம் அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஸோ இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ந்து இருந்த மரம் ஸோ பட்டு போனது. ஸோ அந்த நிகழ்வுகளை பத்தி இந்த கவிதை தொகுப்புல கொடுத்திருப்பாங்க. பட்டமரத்தை எழுதினவர் யாரு? ஈரோடு தமிழன்பன். தமிழன்பன் கொடுத்தாலும் சரி, ஈரோடு தமிழன்பன் கொடுத்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற ஆன்சர் சொன்னவங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருமா? ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் யாரு? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யாருமா? ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ரிப்ளை பண்ணுங்க. பியா. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்காதீங்க, டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுங்க. ஆப்ஷன் பார்க்காதீங்க. தமிழன்பனா? ஆன்சர் பண்ணுங்கம்மா. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். தமிழன்பனா? ஸோ தப்புமா. ஸோ கரெக்ட் ஆன்சர் தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள். அவங்க தான் யாரு? பாரதிதாசனுடைய வழித்தோன்றலாகவும் பாரதியாரினுடைய வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒளி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையிட்ட எனும் தொடரில் தணல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையை இட்ட என்னும் தொடரில் தணல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நீர், ஆப்ஷன் சி நிலம், ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் டி நெருப்பு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. சிவமணி டி சொல்லியிருக்கீங்க, சாரி சுகன்யா டி சொல்லியிருக்கீங்க, ராம்பிரியா டி சொல்லியிருக்கீங்க, ராஜா ராணி ஸோ அவங்களும் டி சொல்லியிருக்காங்க, நேஷனலும் டி சொல்லியிருக்காங்க. சூப்பர்மா. தணல்னா என்னது? தணல்னா நெருப்பு. நோட் பண்ணிக்கோங்க. தணல் அப்படின்றது நெருப்பு. ஓகேவா? தாளி அப்படின்னா என்னது? தணல்னா நெருப்பு, தாளி அப்படின்னா என்னது? தணல் அப்படின்றது நெருப்பு, தாளினா என்ன? ஸோ கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சோனி கார்த்திக் மேம், உங்கள் கிளாஸ் வரது இல்லை மேம் எனக்கு அப்படின்னா. ஸோ சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வராது, ஷெடியூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பூமிகா டி சொல்லியிருக்காங்க, ராஜ் டி சொல்லியிருக்காங்க. பானையாமா? ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
சமைக்கக்கூடிய அந்த பாத்திரம். ஓகேவா? சமைக்கும் அந்த கலனை தான் என்ன சொல்லுவாங்க? தாளி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சமைக்கக்கூடிய பாத்திரம் அதுதான் தாளின்னு சொல்றாங்க. தணலினை அடுப்பில் இட்டு தாளியில் சுவையிட்ட. சோ இந்த தொடர் இடம்பெற்றுள்ள பாடல் தொகுப்பு என்ன? இந்த தொடர் இடம்பெற்றுள்ள பாடல் இல்ல நூல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த தொடர் இடம்பெற்றுள்ள பாடல் இல்லைன்னா நூல் என்ன? ஆன்சர் பண்ணுங்கம்மா. சோ யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். சோனி, கார்த்திக், பிரகதி எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் ஒளின்னு இருக்காமா? ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிட்டு வரேன். 1 செகண்ட். சூப்பர்மா. ஸோ தேங்க்யூ சிவமணி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி. ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். ஸோ நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் தமிழ் ஒளி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆன்சர் சொன்னேன். சி அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தமிழ் ஒளி. ஸோ பாரதி ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்கம்மா. தமிழ் ஒளி தமிழன்பன் கிடையாது. ஓகேவா? ஸோ யூனிட் 9ல இருக்கும். சரிசா 9th ஸ்டாண்டர்டில் தமிழில் இருக்கும் தமிழ் ஒளி அப்படின்றது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். ஸோ செகண்ட் ஒன் அகநானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விளக்கு. ஓகேவா? ஆன்சர் நெருப்பு. ஸோ குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு யார் எழுதின நூல்மா? குடும்ப விளக்கினுடைய ஆசிரியர் யாரு? 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட். ஓகே சிவா, தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் இது என்ன யூனிட் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். யாரு? குடும்ப விளக்கினுடைய ஆசிரியர் பாரதி தாசன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாரதியாரா பாரதிதாசனான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குடும்ப விளக்கை எழுதியவர் யாரு? பாரதி தாசன். ஓகேவா? தணலினை அடுப்பில் இட்டு, அதாவது அடுப்புல நெருப்ப வச்சு, ஸோ பாத்திரத்துல அன்பு சுவைய வச்சு அன்பா பரிமாறக்கூடிய பெண்ணால நம்மளுடைய வாழ்க்கை என்னவா மாறுதான்? மகிழ்ச்சிகரமா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் தான். அதுல சொல்லக்கூடிய முதல் வரிகள் தான் இது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. குடும்ப விளக்கு. சோ அடுத்து பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். சிறு பஞ்ச மூலம் என்பதன் பொருள். சிறு பஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சபூதம், பாண்டவர்கள், 5 சிறிய வேர்கள், நவதானியம். ஆன்சர் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சிறு பஞ்ச மூலம் என்பதன் பொருள் என்ன? பஞ்சபூதமா, பாண்டவர்களா, 5 சிறிய வேர்களா, நவதானியமா? சூப்பர். சோ சூப்பர் ஆன்சர். ஆன்சர் என்னது? 5 சிறிய வேர்கள். இப்ப சிறு பஞ்ச மூலம். சிறு பஞ்ச, 5னா சிறுனா சிறிய, பஞ்சனா 5, மூலம்னா என்னது? வேர். மூலம்னா வேர். சோ 5 சிறிய வேர்கள். என்னென்ன வேர்னு யாருக்காவது தெரியுமா? எப்படி இந்த திரிகடுகம்லாம் சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்து அந்த மாதிரி சொல்றாங்களோ அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது 5 சிறிய வேர்கள். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சோ அந்த 5 சிறிய வேர்கள் என்னென்னு பாருங்க. கண்டங்கத்திரி. நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுமல்லி, பெருமல்லி,
ஓகேவா? வெரி குட். ஸோ இந்த அஞ்சையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எழுதினவது யாரு? வெரி குட் சுகன்யா. யாரு? காரியாசான். ஆசிரியர் சிறுவஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர் யாரு? காரியாசான். இவரை மா காரியாசான் அப்படின்னு கூட சொல்லலாம். மா அப்படின்ற அடைமொழியிட்டு மா காரியாசன் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் ராம்பிரியா. நோட் இட் மேம். நோட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா சமண சமயம். காரியாசான் சார்ந்த சமயம் என்னது? சமண சமயம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் காளியம்மாள் பவானி, குட் ஈவினிங். வெரி குட்மா. ஸோ சமண சமயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓவராலா சிறுபஞ்சமூலம் அப்படின்றது கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்களுடைய மருந்து பொருள் எப்படி நம்ம உடல் நலனை சரி செய்கிறதோ அதே மாதிரி இது சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளுடைய மனத்தை சரி செய்யும். அந்த மாதிரி கருத்துக்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் காரியாசான். ஸோ காரியாசான் சமண சமயத்தை சார்ந்த புலவர்.